இந்த பைத்தங்காய் மட்டும் பாருங்க, வெண்ணில அரைவாசிக்கு நிற்கும். பெருசாக இருக்கிறபடியாக நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து மருந்தடிச்சு தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கணும். மருந்து ஒன்றுமே இல்லை. ஆர்கானிக் முறையில் சுத்தமான பைத்தங்க ஒரு பிளாக்கொட்டையை போட்டு ஒரு பிரட்டல் ஒன்றை வச்சு அப்படியே ஒரு குத்தரிசியை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது சுகமோ சுகம். சொந்தங்களை வணக்கம். இன்னும் ஒரு பிகேஎன் ரீச்சாவில் சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து ரீச்சாவில் பைத்தங்காய் விடுங்க போகிறோம். இந்த இவர் வீடியோ போடுற நீங்களும் பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை, ஆனால் ஒரு மனசுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சி. பாருங்க எந்த அளவு ஒரு என்ன இதுன்றது ஆர்கானிக் இயற்கையான ஒரு முறையில் வளர்த்தி இவ்வளோ தூரத்துக்கு வருதுன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. பைத்தங்காய் இப்போ சந்தையிலே நல்ல நல்ல விலை போகுது, 450 ரூபா 400 ரூபா போகுது. ஸோ அதனால் ரீச் அந்த வருமானங்கள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சத்தை யூரோப்புக்கு அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் வந்து நம்ம தான் கொடுத்து விடலாம். விற்கணும் பைத்தங்காய், ரீச்சாண்ட முருங்கைக்காய் இந்த மாதிரியான சாமான தேவைன்னு சொல்லிட்டுன்னா சொல்லுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் செய்ய கொஞ்சம் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுண்ணே. நீங்களும் பார்க்குறவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணுங்களா நானே இங்கே அப்படிங்க போட்டு அப்புறம் சண்டைக்கு வாருங்க என்னோட. அது நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம ஒரு விவசாயத்தை செஞ்சு அதை படுத்தி சமைச்சு சாப்பிட ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அப்படி எங்களை சிறியண்ணையும் காட்டுங்க. சிறியன் ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தில் வந்தார். இதே இடையில என்ன செய்யணும் வந்தால் பிடுங்க சாப்பிட்டு பிடுங்க வேண்டாம். பச்சை சாப்பிடுக்க அவ்வளோ சத்து கலை தெரியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு போகிறீங்களா? அப்படியே எங்களுக்கு எல்லாருக்கும் டாக்கெட்டை கொடுத்து அப்படியே எங்களை இதுக்கு நிற்க விடுறாங்க. இல்லை பாருங்க, இயற்கையான முறையில் எந்தெல்லாம் நீளமாக வந்துருக்கணும் பாருங்க. ஒரு பைத்தங்காய் 2 அடிக்கு வந்துருக்கு. ஆர்கானிக் முறையில் சுத்தமான பைத்தங்காய். லோக்கலில் இருக்கிற நீங்கள் நேரத்துக்கு எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் சந்தைக்கு போகாமல் ஒரு 50 ரூபா கூட தந்து வாங்கிங்கன்னா நேரம் உங்களுக்கே தரலாம். நீங்கள் இதை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகள் செய்கிறீர்கள், ஃபோன் பண்ணி கேட்குறீர்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்றீங்க, எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தாரீங்கள். அது எங்களுக்கு பயனுள்ளது அமையுது. நாங்கள் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதுதானே ஒழிய வேறு ஒரு விதமான நோக்கமும் இல்லை. என்ன எங்களோட தோட்டத்தில் நாங்கள் ஒரு பயிரை செஞ்சு அதை அறுவடை செஞ்சு சந்தைக்கு அனுப்பிக்கல ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. பட் எனக்கு சந்தோஷம் என்னென்னா நான் ஒரு நீண்ட காலம் இந்த மண்ணில் இல்லை, இப்போ வந்து இதுகளை செய்யல ஒரு எனக்கு ஒரு புதுமையாக இருக்குது. இங்கே இருக்கையில் ஒரு கடைக்கு போயிட்டு வா அல்லது தோட்டத்துக்கு ஏதாவது கொத்தன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், மக்களுக்கு டிவிக்கு காட்டிடுவோம். இப்போ நாங்களே வந்து அதை செய்யல ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த பைத்தங்காய் மட்டும் பாருங்கள், வெண்ணில அரைவாசிக்கு நிற்குது. பெருசாக இருக்கிறபடியாக நீங்கள் நினைக்கக்கூடாது இது வந்து மருந்தடிச்சு தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கணும். மருந்து ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான தாவரங்களை வளர்க்கணும் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்டை கொடுத்தபடியா இதில் வந்து கொஞ்சம் இடத்துக்கு பைத்தங்காய் செஞ்சுருக்கணும். ஆனால் பைத்தங்காய் நல்லா வந்திருக்கு, நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் பைத்தங்காய் முதல் முறையாக பிடுங்கினோம். 50 கிலோ பைத்தங்காய் வரும் இன்றைக்கு. இது வந்து என்ன, இதில் பைத்தங்காய் பிடுங்கிறது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. அப்புறம் நீங்கள்
வந்து கீழே கொமெண்ட்ஸில் போடுற இளைவர் இதை பைத்தங்க அப்படிங்கிறது ஏதோ பொக்கெட் விட்ட மாதிரி எடுக்கிறாரு. பைத்தங்க அப்படிங்கிற மேட்டர் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் ஆர்கானிக்கில் செய்த பைத்தங்காய் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கின்றதான் விசேஷம். மற்றது நீங்களும் இதே மாதிரி வீடுகளில் சின்ன சின்ன தோட்டங்களை வந்து ஆர்கானிக் முறையில் செய்யணுமென்றது தான் இதனுடைய நிலப்பாடையோ தவிர வேறு ஒரு ஆணையும் பிடுங்க இல்லை. அதனால் நீங்கள் புலம்பாதீங்கோ, டென்ஷன் ஆகாதீங்கோ. ஐரோப்பாவிலேருந்து வந்து இந்த வெயிலுக்கு பைத்தங்காய் போட்டு இப்போ பைத்தங்காயோட நிற்கிறோம். ஆனால் சந்தோஷமாக நிற்கிறோம். ஓகே, எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச பைத்தங்க அவ்வளவு ஆர்கானிக்கில், அதாவது இயற்கை முறையில் விளைஞ்ச பைத்தங்க. அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளாக்கொட்டையை போட்டு ஒரு பிரட்டல் ஒன்றை வச்சு அப்படியே ஒரு குத்தரிசியை போட்டு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது சுகமோ சுகம். சரியோ, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரையும் பிகே ரீச்சாவோட இணைஞ்சிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டூபிட்டான கமெண்ட்ஸ் இல்லாமல் நல்ல கமெண்டா பண்ணுங்க.